Hi guys, welcome to shruthiskitchendubai. என் ஹஸ்பண்டுக்கு ஐஃபோன் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக ஐஃபோனே வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நூனில் ஐஃபோன் 15 ப்ரோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது டெலிவரி ஆயிடுச்சு. பர்த்டேக்கு கொஞ்சம் முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சு. சரி அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணுறோம். ஐஃபோன் 15 ப்ரோ ஆர்டர் பண்ணும்போதே இது கூட சேர்த்து USB-C பவர் அடாப்டரும் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது அரௌண்ட் 58 dirhams ஆச்சு. இது கூட சேர்த்து ஃபோன் ப்ரொடக்டிவ் கேஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நான் காம்போல வாங்கினதுனால 40 dirhams சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா 60 dirhams. இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். டோட்டலா எனக்கு வந்த அமௌண்ட் 5500 dirhams ஆச்சு. இதை இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அரௌண்ட் 1,25,000 ஆச்சு. நாங்க வாங்கினது ஐபோன் 15 ப்ரோ ப்ளூ டைட்டானியம் 512GB இன்டர்நேஷனல் வெர்ஷன் தான் வாங்கியிருக்கோம். சிம் டைப் வந்து நானோ பிளஸ் இ சிம் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டூயல் சிம் தான் வாங்கியிருக்கோம். ரேம் சைஸ் 8GB, பேட்டரியோட சைஸ் 3650, இன்டர்னல் மெமரிக்கு 512GB இருக்கு. டிஸ்பிளே டைப் டைனமிக் AMOLED பண்ணிருக்காங்க. மேல ஸ்கிரீனோட சைஸ் 6.1 inch. பிரைமரி கேமராவோட ரெசல்யூஷன் 48 MP இருக்கு. கலர் நாங்க வாங்கியிருக்கிறது ப்ளூ டைட்டானியம். இதுல இருக்கிற ப்ராசஸர் வந்து A17 Pro இருக்கு. இது நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் C டைப் கேபிள் கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் டைப்ல 5G சப்போர்ட் இருக்கு. ரெஃப்ரெஷிங் ரேட்ஸ் 120 Hz இருக்கு. ஃபிளாஷ் லைட்ல LED கொடுத்திருக்காங்க. ஐபோன் 15 ப்ரோல இருக்கிற ப்ராசஸர் வந்து A16 Bionic. மெயின் கேமரால 48 MP பிக்சல் இருக்கு. 26 mm ஃபோக்கல் லென்த் இருக்கு. 100% ஃபோக்கல் பிக்சல்ஸ் இருக்கிறதுனால போட்டோஸ் கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல சென்சார் ஷிஃப்ட் OS கொடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் கேஸ் சூப்பரா ஃபிட்டா இருக்கு. இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நம்மளோட ஐபோன் கலர் சூப்பரா தெரியும். நடுவுல இருக்கிறது மேக்னெட்டிக் சார்ஜருக்கான பாயிண்ட். இதுல ஃபியூஷன் ஆஃப் மேக் சேஃபும் இருக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் கேஸ். இந்த கேஸோட மெட்டீரியல் பாலிகார்பனேட். ரொம்பவே சூப்பரா செக்யூரா இருக்கும். ப்ளூ டைட்டானியம் கலர் சூப்பரா அட்ராக்டிவா இதுல தெரியுது. ஐபோன் பாக்ஸை அன்பாக்சிங் பண்றது ரொம்பவே ஈஸியா போச்சு. போனு வயர் மட்டும்தான் இருக்கு. இந்த வாட்டி 15 சீரீஸ்ல தான் புதுசா நமக்கு C டைப் வயர் கொடுத்திருக்காங்க. இந்த வயர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கா கொடுத்திருக்காங்க. சிம் எஜெக்ஷன் பின்னு, ஆப்பிளுக்கான ஸ்டிக்கரு இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. ஐபோன் 15 ப்ரோவோட ஹைலைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். A16 Bionic ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 48 MP மெயின் கேமரா, 26 mm ஃபோக்கல் லென்த். இதுதான் இதோட மெயின் ஹைலைட்டே. 100% ஃபோக்கஸ் பிக்சல்ஸ் இருக்கிறதுனால சென்சார் ஷிஃப்ட் OS இருக்கு. இதுல டைனமிக் ஐலாண்ட் ஃபியூச்சரை எனேபிள் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஐபோனை ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு ஹலோ அப்படின்ற மெசேஜ் எல்லா லாங்குவேஜ்லயுமே டிஸ்பிளே ஆகுது. நம்ம செலக்ட் பண்ற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் செலக்ட் யுவர் கண்ட்ரி ரீஜன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் நம்மளோட வைஃபையோட கனெக்ட் பண்ணிக்கணும். இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நாமளே செட் பண்ணிக்கலாம். கீபோர்ட்ல ப்ரிஃபர்ட் லாங்குவேஜஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். வைஃபையோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபோன் சூப்பரா அப்டேட் ஆயிரும். ஐபோன் 15 ப்ரோ சீரீஸ் வந்து கண்டிப்பா ஹீட் ஆகுது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணக்கு அப்புறம் ஹீட் ஆகிறது இல்லை. நாங்களும் சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணி எங்களோட ஃபோன் இப்போ ஹீட் ஆகல. உங்களோட ஐபோன் ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணணுமா
அப்போ உங்களோட சிஸ்டம்ல ஐபோன் வாரண்டி செக் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பிளோட பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. என்டர் எ டிவைஸ் சீரியல் நம்பர்னு காமிக்கும். அந்த இடத்துல உங்க ஐபோன்ல வந்த பாக்ஸ்ல இருக்கிற சீரியல் நம்பரை டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல நம்மளோட மொபைல் எப்ப எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்ற டேட் கொடுத்திருப்பாங்க. 1 year வாரண்டி. அப்போ இதுல வந்து ஆப்பிள் வெப்சைட்லயே சூப்பரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதுனால நம்மளோட ஐபோன் ஒரிஜினல் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆப்பிள் கேர் பிளஸ் நம்ம இதுல ஆட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 800 dirhams ஆகும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி எல்லா லெட்டர்ஸ்லயுமே ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் அண்ட் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸை செலக்ட் பண்ணிட்டு குவிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீபோர்ட் லாங்குவேஜை ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஸ்க்ரீன் சூப்பரா டிஸ்பிளே ஆயிரும். நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம். எப்படி பேக்கப் பண்ணணும் அப்படின்னு தனியா ஒரு ஷார்ட் வீடியோல சொல்றேன். உங்களோட சிரி லாங்குவேஜை செட் பண்ணிக்கோங்க. லொகேஷன் சர்வீசஸை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். செல்லுலார் செட்டப் பண்ணிக்கோங்க. ஐபோன் 15லயே புதுசா கொண்டு வந்திருக்கிறது ஆக்ஷன் பட்டன். இந்த ஆக்ஷன் பட்டனை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைலண்ட் மோட நீங்க பக்கத்துல இருக்கிற ஆக்ஷன் மோட்லயே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஐபோன் 15 சீரீஸ்ல A17 Pro அப்படின்ற ப்ராசஸர் இருக்கிறதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கேமிங்காகவே ரொம்பவே சூப்பரா இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேமரால 5x ஆப்டிமல் ரொட்டேஷன் பண்றதுக்காக இருக்கு. 200 mm ல இருந்து 120 mm வரைக்கும் இருக்கு. கேமராவோட எஃபெக்ட் 5x டெலிஃபோட்டோ கேமராவா இருக்கு. 120 mm ஃபோக்கல் லென்த் இருக்கு. உங்களோட ஸ்கிரீன் டைமர் செட் பண்ணிக்கோங்க. லைட் அண்ட் டார்க் ரெண்டு விதமான டிஸ்பிளே இருக்கு. ஆக்ஷன் பட்டனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஐபோனோட செட்டப் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கிரீன் இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். ஐபோன்ல நம்ம எதிர்பார்த்தது இல்ல அப்படின்னா அது அதோட டிசைன் தான். 5 ஜெனரேஷனா சின்ன சின்ன சேஞ்சஸோட இந்த அப்பியரன்ஸ் அப்படியே தான் இருக்கு டிசைன்ல. 15 சீரீஸ்ல 15 and 15 பிளஸ்க்கு சேம் பிரைஸ் தான் இருக்கு. ப்ரோ வெர்ஷனுக்கு 5000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேக்ஸ் வெர்ஷனுக்கு 10,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐபோன் 15ல 5 கலர்ஸ் இருக்கு. பிங்க், எல்லோ, கிரீன், ப்ளூ அண்ட் பிளாக். ஐபோன் 15 ப்ரோல 4 கலர்ஸ் காம்பினேஷன்ல இருக்கு. நேச்சுரல் டைட்டானியம், ப்ளூ டைட்டானியம், ஒயிட் டைட்டானியம் அண்ட் பிளாக் டைட்டானியம். ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ்லயுமே சேம் 4 கலர்ஸ் தான் இருக்கு. USB-C டைப்ல இருக்கிற பவர் அடாப்டரும் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுவும் சூப்பரா இருக்கு. ஐபோன் 15 ப்ரோ எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ்க் யூ ஆல்.